அந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு போனா என்ன ஒரு காரணம் போனா ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமா உயிர் வாழ்றது தாகத்துக்கு தண்ணி அந்த தண்ணியில தானமா கிடைச்சது அந்த காலம். இன்னைக்கெல்லாம் எங்க பார்த்தாலும் தண்ணி காசு போட்டு குடிக்க காம போச்சியா. இப்படித்தான் பாரிய சாயந்தரத்துக்கு அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் தண்ணி தாகம் அதிகமா இருக்கு அப்புறம் ஓட்டு நேரம் கடைக்கு போனேன். அண்ணன் போய் தண்ணி அப்படி கேட்டேன். தம்பி 5 ரூபா அப்படின்னாரு. பச்சை தண்ணிக்கு 5 ரூபாயா காசை கொடுத்து வாங்கி குடிச்சேன். குடிச்சேன் போதுனா நேரம் ஒண்ணு கட்டில கக்கூசுக்குள்ள உள்ள போன பாரு. அப்பத்தாண்டா உள்ள போயிட்டு வெளியே வந்து பாக்குறேன். வெளியில உட்காந்து இருக்கவே 10 ரூபா கொடுத்து வெளியே போன அப்படின்னா எனக்கு கக்கூசு குத்த சும்மா வருவானா அவனுக்கு தேவை காசு. அந்த மாதிரி இன்னைக்கெல்லாம் எவ்வளவோ காலங்கள் கம்ப்யூட்டர் காலமா இருந்தாலும் கூட இன்னைக்கு நவீன காலத்துல இருந்தாலும் பரவாயில்ல. காலம் தான் அந்த காரிய கேட்டு பொம்பளை புள்ளிய வெளியே விட்டு அப்புறம் பேசிக்கோங்க. காதல் பட்ட பாவத்தால் காயப்பட்ட இதயங்களே கண்ணீரை மருந்தாக்குங்களே கண்ணீரை மருந்தாக்குங்களே. அட பொன்னான மனசு பூவான மனசு வைக்காத பொண்ணு மிராசை நீங்க வைக்காத பொண்ணு மிராசை பொன்னான மனசு பூவான மனசு வைக்காத பொண்ணு மிராசை வைக்காத பொண்ணு மிராசை பொன்னான மனசு பூவான மனசு வைக்காத பொண்ணு மிராசை நீங்க வைக்காத பொண்ணு மிராசை. பொன்னான மனசு பூவான மனசு வைக்காத பொண்ணு விளாசை நீங்க வைக்காத பொண்ணு விளாசை. சமைச்சு வச்ச மீன் குழம்பு நீங்க சலிக்காம தின்ன போது தாலி கட்ட நினைச்சிருப்பேன் உன்னை தார மக்கத்தோடு சிரிப்பேன். சமைச்சு வச்ச மீன் குழம்பு நீங்க சலிக்காம தின்ன போது தாலி கட்ட நினைச்சிருப்பேன் உன்னை தார மக்கத்தோடு சிரிப்பேன். அன்று கையதானே கழுவையத்தார் இன்று காதல் இல்லை அழுவையத்தார் அன்று கையதானே கழுவையத்தார் இன்று காதல் இல்லை அழுவையத்தார். பொன்னான மனசு பூவான மனசு வைக்காத பொண்ணு மிளாசை நீங்க வைக்காத பொண்ணு மிளாசை பொன்னான மனசு பூவான மனசு வைக்காத பொண்ணு மிளாசை நீங்க வைக்காத பொண்ணு மிளாசை. தம்பி பொம்பளை பிள்ளை வீட்டுலாம்யா அண்ணே நீங்கள் வந்து உள்ளூர்காரரு நீங்கள் வந்து நாடக ஏஜென்ட்டு நான் சம்பளத்துக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்து சொன்னால் ஊருக்காரர் கேட்பாங்க. நான் சொன்னேன் என்னை அடிக்கத்தான் வர்றாங்க. அதுக்கு மேலே நீங்கள் தான் பேசிக்கணும். நான் சொல்ல முடியாது. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாதுண்ணே. ஆமாம் நீங்கள் வந்து உள்ளூருக்காரர் நாடகம் வச்சுருக்கீங்க. ஊருக்காரங்க எல்லாருமே உங்கள் சொந்தக்காரங்க. நான் வந்து சம்பளத்துக்கு பிழைக்க வந்தவன். நான் சும்மா சொல்லிடுறதுனா அடுத்த வருஷம் இந்த பப்பனை கூட்டி வரேன்னு சொல்லி மகிழ்ச்சிருக்காரு சொல்லிடுவார். ஆமாம் அது வந்து நான் சொல்ல முடியாது. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லவே முடியாது. என்னை கோச்சிக்காதீங்க. கண்ணாட நாடகத்தை பார்த்துக்கிட்டு பாட்டுகளை கேட்டுடுங்க பாட்டுகளை கேட்டுடுங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு பாட்டுகளை கேட்டுடுங்க.
உங்க நம்பிக்கை அது நம்பிக்கை அப்படிதான் நம்பிக்கை வைக்கணும் எல்லாம் ஓவனு கத்துதா சரி உங்க காட்ட கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு அவர் நல்ல மனுஷன் தான் அதான பேச மாட்டாரு பேச ஆரம்பிச்சாருன்னா விடவும் மாட்டாரு அப்புறம் என்ன ஆள்றதுக்காரு ஆளு கொஞ்சம் ஊமையா வச்சு ஓட்டுவ போல இருக்கு நீ இப்பதான் எனக்கு தெரியுது அதான கேக்குறேன் கொஞ்சம் ஊமையா இருந்தோம்னா நல்லா வச்சு ஓட்டுவாங்க ஏறினாங்க ஏறுதாண்டா மாமா அப்படி இல்லைன்னா அது உண்மையா உள்ளதுனாலதான் ஆடாம இருக்கு வேற ஏதோ இருந்துச்சு கண்டிப்பா ஆடும் என்னங்க பெட்டிக்காரரு அப்பா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாமா என்ன பண்றது நம்ம பொழப்பா நம்ம பொழப்பா இருக்கா சொல்லுங்க தாங்க காட்டுற பிள்ளைக்கு அந்த மாதிரி பேசக்கூடாது பிள்ளைக்கு பிடிக்காதுன்னு சொல்லுங்க இருந்தாலும் பரவாயில்ல என்ன ஆல்ரவுண்டுக்காரர் நான் பேச மாட்டேன்னு நினைக்கிறீங்களா இல்ல தெரியாம தான் கேட்கிறேன் சரி சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க கொஞ்சம் மரியாதை கொடுத்து அந்த பிள்ளைதான் ஆமாங்க 5 கிராமத்தை வித்து போடுவேன் 5 கிராமத்தை வித்துருவாரு பொம்பளை பிள்ளைங்க என்ன பிடிக்காதுன்னு எல்லாம் சொல்றாங்க நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் யாருக்கு 10 பிள்ளை வேணும் அப்படி நம்பி கிட்ட போயிடாத பார்த்தாலே தெரியுது தன்னை நானே நானே தன்னானே
இழுத்து போட்டதான் பிடிக்கும் போல இருக்கு. வந்த வேகத்தை சீக்கிரமா போட்டா பிடிக்காது. அந்த ஓ இழுத்து போட்டத உங்களுக்கு இழுத்து போடணுவாங்க. தாளக்காரருக்கு இழுத்துதான் போடணுமா, இழுக்காம போடக்கூடாதாங்க. அப்படி தான் சொல்றீங்களா? தாளக்காரன் நல்ல மனுஷன், இவனை நம்பாத. யாரு நம்புறது? எனக்கு தெரியுமில்ல, நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். இந்த ஊர்ல இருந்து இனிமே நம்பவே கூடாது முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நாடகத்தோட வர்றதா இல்லன்னு சந்தேகமா தான் நம்பிக்கை வச்ச அவ்வளவுதான். அடித்து வர்ற தேரே பக்கவாடி நம்பர் 1 இருக்கார். வெட்டிவாசி. ஆனா போக போக என் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். ஆமாங்க, 5 கிலோமீட்டர் வர மாட்டாரா? ஏங்க நானே கார் வச்சு கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு என்ன வர்றீங்களா? நீங்க கூப்பிட்டா நான் வர தயாரா. அப்புறம் பின்ன என்ன, இனிமே ஆள் கூடாது. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு
அண்ணே அங்க வச்சா கேட்காதுண்ணே. இப்ப நல்லா கேக்குதா? ஹலோ ஹலோ ஹாய் 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 ஹாய். பாத்தி சொன்னே. என் பேர் சொன்னதை கல்யாணம் பண்ணலையா? உங்க பேர் என்னங்க? என் பேரு கேட்க போறீங்களா? ஆமாங்க. என் பேரை கேட்டு தெரிஞ்சு என்னங்க பண்ண போறீங்க? இல்ல ஒரு அறிமுகம் ஆயிக்காம. ஆமாங்க. அறிமுகம் ஆயிக்காம. அறிமுகம் ஆகுறீங்க. என்னை முன்ன பின்ன பார்த்ததுல இல்லையா? இங்க பாருங்க. இப்ப முன்ன பாக்குறேன். நீங்க பின்னாடி காட்டுங்க. பெருசுதான் பெருசுதான். என்னது பெருசு? ஒன்னும் பெருசு இல்ல. முன்னாடியும் பெருசு பின்னாடியும் பெருசு. நான் என் பேரு போதுமணி. இந்த இடத்துல நாடகத்துக்கு வந்திருக்கேன். இல்லங்க அம்மா பேர் என்ன? அம்மா பேரை கேக்குறீங்களா? அம்மா பேரை சொன்னதா கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்ல காதல் பண்ண போறீங்களா? இல்லங்க அம்மா பேர் என்னன்னு கேட்டேன். எங்க அம்மா பேரு பார்வதி. பார்வதி. அப்பா பேரு? அப்பா பேரு மாரிமுத்து. மாரிமுத்து. திஸ் இஸ் மை கள்ள புருஷனம். யார பத்தி கள்ள புருஷங்கற? இல்லம்மா உங்களுக்கு கள்ள புருஷன் பண்ணுவீங்களா? கட்ன புருஷனா கள்ள புருஷனா? அப்படி சொல்றீங்களா? எனக்கு யாரையுமே கல்யாணமே நான் பண்ணவே இல்லையே. கல்யாணம் பண்ணல. நானும் அப்படிதாங்க. நீங்க கல்யாணம் பண்ணலையா? நானும் கல்யாணம் பண்ணல. நீங்க கல்யாணம் பண்ணல? ஆமாங்க. பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. பார்த்தா 3 பொண்டாட்டி வச்சிருக்க. ஆனா கல்யாணம் பண்ணலன்னு சொல்ற. 3 பொண்டாட்டி இருக்கா? 3 கோடி வாடகை கட்டிருக்கேன். இவர் தாங்க சொன்னாரு 3 பொண்டாட்டி இருக்கு அந்த பையனுக்கு. வாடகை கட்டிருக்கீங்க. வாடகை கட்டிருக்க. வாடகைக்கு காசுக்கு. ஏன்னா என்ன காரணம்னா நம்ம குடியிருக்க வாடகை வீடு. ஆமாங்க. என்ன வீட்டுக்காரங்க பொறுப்புல விட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? ஆமா. சரி பரவாயில்லைங்க. ஐயா இந்த இடத்துல யார் என்ன பண்றீங்க? எதுக்கு வந்தீங்க? அதுக்கு தாங்க நான் உங்களுக்கு கேக்குறேன். நான் யார் தெரியுமா? எங்க தெரியுமா? எங்க இருந்து வரீங்க? உள்ள இருந்து வர்றேன். உள்ள இருந்து வர்றீங்களா? ஜெயில இருந்து. வந்த வழிய பார்த்து உள்ள போறது தானே? ஜெயில இருந்து வர்றேன். ஜெயில இருந்து வரீங்களா? ஆமா. ஜெயிலுக்குள்ள எதுக்குங்க போனீங்க? பெரிய கேஸ்ல உள்ள ஓடி பார்த்தா வெளிய வந்திருக்கேன். பெரிய கேஸ்னா ஒருவேளை திருடுறீங்களாங்க? அதை விட பெருசு. ஐயோ பிட் பாக்கெட் அடிச்சீங்களா? அதை விட பெருசு. ஒருவேளை யார கைய பிடிச்சு இழுத்தீங்களா? அதை விட பெருசு. சாராயம் வித்தீங்களா? அதை விட பெருசு. வேற ஏதாச்சும் கஞ்சா கடத்தல் பண்ணீங்களா? அதை விட பெரிய கேஸ். அதோட பெரிய கேஸ்னா வேற என்ன கேஸ்? கற்பழிப்பு கேஸ். ஆத்தாடி கற்பழிப்பா? ஆமாங்க. யார் கற்பழிச்சீங்க? ஏங்க எனக்கு ஒரு கோட்டர் அடிச்சாலே தாங்காது. சரி. நான் 2 கோட்டர் அடிச்சு வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிட்டா. என் பொண்டாட்டி சிலைங்க பாட்டி போத்து குரு படுத்து கிடந்தா. போய் கதவை திறந்தேன். கும்முன்னு கண்ணுக்கு தெரிஞ்சது. என்னது? என் பொண்டாட்டி சேலை தாங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. என் பொண்டாட்டி தேன் படுத்திருக்கா அப்படின்னு போய் போதையில போய் என் பாட்டியை கற்பழிச்சு போட்டு பாப்பா என்ன கொண்டே உடனே உள்ள வச்சாங்க. இபிக்கும் 302 செக்ஷன் படி 255 460 செக்ஷன் படி இந்த குற்றமலை தொகுதியில கொடுத்தாங்க. வேணாங்க அவனை தூக்கில போய் சத்தம் வந்துச்சு. அப்படி யாரு திரும்பி பார்த்தா என்னை காப்பாத என் பொண்டாட்டி ஓடி வருவான்னு நினைச்சேன். ஆனா வந்தது என் பொண்டாட்டி வரலங்க. சத்தியமா சொல்றேங்க என் பொண்டாட்டி வரல. ஆனா வந்தது யாருன்னு பார்த்தா என் பாட்டினா கத்தி ஓடியந்தா. என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. சாமி என் பேராண்டி மட்டும் தூக்கில போட்டுறாதீங்க. அடேங்க அப்பா என்னோட சர்வீஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாது. என் பேராண்டி நொங்க கழட்டி விட்டேன். அவனை ஜாமீன்ல வெளியிடுங்க அப்படின்னு கூட்டு வந்துட்டமா. ஆமா அந்த மாதிரி 90 வயசு கிழமை தொங்கி முடிச்சு நேரா இப்பதான் உள்ள இருந்து வெளியே வந்துருக்கேன். அப்படியா? சரி பரவாயில்லைங்க. இந்த இடத்துல நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம் பண்றீங்க? ஏங்க வியாபாரத்தை சொன்னதா கேப்பீங்களா? ஆமா. யோ உனக்கு சொல்றத சொல்றத மேல இருக்க கீழ இருக்க உள்ள இருக்க நடுப்புற இருக்க படுத்துட்டு இருக்க வீணா பட மேல வெறும் மேல நாட்டிட்ட மேல முள்ள மர மேல ஒரு பொம்பளை பிள்ளைங்க அங்க இருந்து வந்து தப்பு பேசிட்டே இருந்தா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேனா? நான் இந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். பழம் வித்துக்கிட்டு இருக்கேன். பழம் வித்துக்கிட்டு இருக்கேன். என்ன பழம்? இறந்த பழம். இறந்த பழமா? ஆமாங்க. ஏங்க உங்களை பார்த்தா மாம்பழம் மாற்ற பாப்பா இப்பதான் நீ நான் பெத்த புள்ள ரோசத்தை காட்டிருக்கிற. இல்ல உங்களை பார்த்தா மாம்பழ வியாபாரம் பண்ற மாதிரி இருக்குது. உண்மையிலே இளநீ வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன். இளநீ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இளநீ வியாபாரமா? இங்க பாருங்க. உங்க வியாபாரம் இளநீ வியாபாரம். ஏன் வியாபாரம் தெரியுமா? என்ன வியாபாரங்க? இப்ப நான் நொங்கு வியாபாரம் பண்ணிருக்கேன். என்னங்க நேரம் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆமா சொல்லுங்க. ஏங்க நான் இந்த இடத்துல பழம் வித்துக்கிட்டு இருக்கேன். இளந்த பழம். அதனால வியாபாரத்தை விட்டலாமாங்க? இல்லங்க இப்ப நீங்க வந்து என்ன வியாபாரம் பாக்குறீங்க? இளந்த பழம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இளந்த பழம் வியாபாரம். ஆமாங்க. சரிங்க. இளந்த பழம் உங்களுக்கு வந்து நாட்டு இளந்தியா இல்ல மலை இளந்தியா? ஏங்க நாட்டு இளந்த பிடிக்குமா மலை இளந்த பிடிக்குமா? இல்லங்க கொட்டை எடுக்காத பழம் வேணுமா கொட்டை எடுக்காத பழம் வேணுமா? இல்லங்க எப்பவுமே நமக்கு நாட்டு இளந்த தான் பிடிக்கும். சரி. மலை இளந்த பிடிக்காது. பிடிக்காது. ஆமா. அப்படியா? அப்பனா உங்களுக்கு வந்து மலை இளந்த பிடிக்காது. நாட்டு இளந்த தான் பிடிக்கும். நாட்டு இளந்த தாங்க நல்லது. நாட்டு இளந்த பழம் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது. வயசானவங்க முடியாதவங்களுக்கு எல்லாம் நாட்டு இளந்த பழம் தான் கொடுப்பாங்க. அதனால நான் இந்த இடத்துல பழம் வித்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க. பழத்தை எடுத்து விட்டுலாமா? இல்லங்க இப்ப நீங்க வந்து இளந்த பழம் வியாபாரம் பண்றீங்க. ஆமா. நம்ம வியாபாரம் தெரியுமா? என்ன வியாபாரம்? முருங்கைக்காய் வியாபாரம். முருங்கைக்காய் வியாபாரம்.
ஆமா. எங்க முருங்கைக்காய் வியாபாரத்தை எடுத்து விடுங்க. இப்ப சீசன் நேரம் இல்லையா? ஆமாங்க. எங்க பார்த்தாலும் முருங்கைக்காய் விளைஞ்சு தொங்குதுல. ஆமா. இப்ப அதாவது பாத்துங்க, நாட்டு முருங்கைக்காய் பாத்துக்கீங்களா? நாட்டு முருங்கைக்காய் மரத்து மேல மட்டும் தான் தொங்கும். ஆமாங்க. ஒரு சாணுக்கு இருக்கு, சரி, ஒரு அடிக்கு இருக்கு. ஆமா. ஆனா நம்மள அப்படி இல்லைங்க. கொடி முருங்கை, கொடி முருங்கை நிலத்தை உரசிக்கிட்டு தான் நிக்கி. ஆமாங்க, நல்லா பெருசா இருக்கும். அதனால உங்களை நாம காதலிச்சு வியாபாரம் பண்ணிடலாமா? காதலிச்சு வியாபாரம் பண்ணுங்க. கத்தி போயில இருக்கும் கவலைவாய் பூ பூக்கும், இது சூப்பு போட்டு குடிச்சு விட்டா, இங்க முருங்கை பூவை சூப்பு போட்டு குடிச்சு விட்டா உனக்கு உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கணுமா? உங்க உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கணுமா? அம்மா முருங்கக்காய், அம்மா நம்ம காய் முருங்கக்காய். அம்மா ஒரு சாணு ஒரு அடி காய் இல்லம்மா, இது ஒரு முளைக்காயம்மா. அதான்டா. கொடி முருங்கனா பெருசா இருக்கும், சின்ன முருங்கனா கம்மியா இருக்கும். அதனால இப்போ கொடி முருங்கை பத்தி அது கொஞ்சம் வயசு குமரி பிள்ளை உனக்கு, கொஞ்சம் கூட கொஞ்சம் வயசு குமரி பிள்ளை உனக்கு, கொஞ்சம் கூட சரி ஒட்டிடுவா. அட என்னம்மா, அட என்னம்மா நம்ம மோசமா முத்தையில பொறிகள் எங்க அத்தை மக புள்ள, முத்தையில போறவங்க அத்தை மக புள்ள, செக்கிறது பேசு மகிழ்ந்து திரும்ப கொண்டு தெரியலாம சமய முறை இல்லை. சம்பளத்தோட பாதி அந்த பாப்பாவுக்கு கொடுத்துருவோம்டா. எதுக்கு? அதுக்கு தான். என் சம்பளத்தை விட அதிகமா சம்பளம் எனக்கு போதும். பாப்பா அவர் வாங்குற சம்பளத்தை நீங்க கொண்டு போங்க. ஒட்ட கொண்ட போட்டு, கொண்டையில கொண்ட போட்டு, ரவுண்டு கொண்ட மேல போட்டு, ரவுண்டு கொண்ட மேல போட்டு, அது நீ என்ன கொண்டே போட்டாலும் கொண்ட போட்டாலும் உன்னை நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். ஏன்டா பார்க்க மாட்டேன்? ஏன்னாப்பா எதுக்கு சொல்ல, ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். காசு வாங்கிடா, அது கொண்ட நல்ல குழந்தை கொண்ட போகுது மாடு, கொண்ட போகுது மாடு. போடு போடு, உங்க மூத்தப்புல அவர் போட்டாரு, ரெண்டாவது புள்ள நான் போறேன். போடு போட்டலாமா? போடு. எல்லேசி ஓகே எவ்வளவு மச்சான்,
நான் ஒன்று சொல்லி கொடுத்தேன்ல ஆமா விரிக்கிறதெல்லாம் ஆ. அந்த மாதிரி விரிச்சாங்க. நீ பேண்ட் போட்டுக்கிற பொஸ்குன்னு விரிச்சு விட்ட நான் எப்படியா விரிக்க முடியும் ஆமா அது மாதிரி தான் பண்ணுமா சரி பரவாயில்லைங்க உங்களை மாதிரி காலை 2 பக்கம் போடணும் அப்படிதானே போடு 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 நல்லாவே ஆடுறீங்க நல்லாவே பாடுறீங்க. சரிங்க உங்க ஊர் பேர் என்னங்க? எங்க ஊர் பேரு என்னது? எங்க ஊர் பேரை கேக்குறீங்க பரவாயில்ல ஊர் பேரை சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஆமாங்க. என் ஊர் வந்து மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க வந்துருக்கீங்க. போது. ஆமாங்க என் ஊர் மெட்ராஸுங்க இங்க கரூருக்கு நாடகத்துக்கு வந்திருக்கேன் ஏங்க ஏங்க உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு தாங்க நக்குமா நல்லா இருக்குமா? என்னங்க ஆனா பேரு நக்குமான்னு சொன்னா நல்லா இருக்குமாவா இல்லைங்க செல்வா வாயை தெரிஞ்சு வாடா பிள்ளை பேர் நக்கமாடா. நீ எதுக்குடா கூட நிக்கிற என் பேரு நக்குமானா அவரை எதுக்கா கூப்பிடுற இல்ல எனக்கு மேல அவன் செய்ய வேண்டாமே. அப்படியா அப்பனா நீ பாக்குற வேலையை அவர் பாத்துட்டு போயிடுறாரு. இல்லைங்க ஒரு விஷயம் விசிலிங் வருதுங்க நம்ம செஞ்சு எல்லாம் ஓஞ்சு போயிட்டோம். சரிங்க இனிமேல பயில வளர்த்துடணும். ஆமாங்க இல்லாட்டி வச்சுக்க நம்ம செய்யறத செஞ்சு போயிட்டே இருப்பியா. சரி பரவாயில்லைங்க என் பேரு போதுமணி அதனால இந்த இடத்துல உங்களை காதல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏங்க ஏங்க உங்க பேர் போதுமணியா? ஆமாங்க உங்க பேரு என் பேர் உங்க பேரு என்ன? நாங்க அண்ணன் தம்பி மொத்தம் 3 பேர் இருக்கோம். அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கீங்களா? ஆமாங்க. அண்ணன் தம்பி 3 பேர் உங்கள வச்சு இருக்கிறாங்களா? இல்லங்க பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? கோவப்பட மாட்டீங்களே. கோபப்பட மாட்டேன் சொல்லுங்க. எங்க பெரிய அண்ணன் பேரு தண்ணி. சரிங்க. எங்க சின்ன அண்ணன் பேரு கிண்ணி. சரிங்க. மூணாவது அண்ணன் யாருங்க? என் பேரு யா சுப்பிரமணி. அதனால சுருக்கி வச்சிருக்காங்க. ஏங்க பொறுமையா கேளுங்க. நம்ம விடிய காலத்துல வீட்டுக்கு போவோம். சரி. எப்படி? எப்படி? டேய் பரம அம்மன்றா பாடும்போது மட்டும் வாசிக்க வர்றா கலையரசனே. இங்க பாருங்க. என்னங்க? பெரிய அண்ணன் பேரு தண்ணி. தண்ணி. சின்ன அண்ணன் பேரு கிண்ணி. கிண்ணி. என் பேரு என்ன பேருங்க? சுடுதண்ணி. சுடுதண்ணியா? நாங்க அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்காங்க. அக்கா தங்கச்சி பேரை சொல்லவா? சொல்லுங்க. மூத்த அக்கா பேரு மண்டை. மண்டை. ரெண்டாவது அக்கா பேரு கெண்டை. கெண்டை. ஏன் பேரு? யா என்ன பேரே சொல்லலங்க. சாமி சாமி வெளிய சொல்லாதீங்க. அவங்க அண்ணன் தம்பி 3 பேருங்க. அந்த மூத்த அண்ணன் பேரு தண்ணின்னாரு. ரெண்டாவது அண்ணன் பேரு கிண்ணின்னாரு. இவர் பேரு சுடுதண்ணி சொல்லிட்டாரு. எனக்கு அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்காங்க. ஏன் எங்க அக்கா தங்கச்சி 3 பேர்ல எங்க மூத்த அக்கா பேரு மண்டை. ரெண்டாவது அக்கா பேரு கெண்டை. சாமி சாமி சொல்லாதீங்க. வேடாமுங்க சொல்லாதீங்க. யா உனக்கு அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்காங்க. ஆமா. அதனால என் பேரு தொண்டை. அதனால நாங்க 3 பேரும் அதே மாதிரி தாங்க பேர் இருக்கோம். ஏங்க உங்க அக்கா பேரு மண்டை. மண்டை. ரெண்டாவது அக்கா பேரு கெண்டை. கெண்டை. என் பேரு தொண்டை. 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 ஆமாங்க. என் பேருங்க என்ன பேருங்க? அதாங்க சொன்னேன்லங்க. என் பேர் சுப்புராமன் சொல்ல வந்தங்க. சரி பரவாயில்லைங்க. அதனால சொல்லுங்க. கொஞ்சம் வாலி மதி அண்ணே. கோவப்படுறாரு அண்ணன் மைச்சிட்டு வாலி மிச்சா கொலகாரனை பார்த்த மாதிரியே முறைக்கிறாரு. மக்கள் இவன் வந்து நம்மளை போட்டு தொல்லை பண்றான்டா அப்படின்னு போட்டு முறைச்சு கிடக்குறாரு. என்ன பண்றதுனே எங்க வயிற்று பொழப்புக்கு இதை வச்சுதான் நாங்க பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்கள நம்மள எப்படி வரவு? ஒரு விஷயம் சொல்ற கேட்டுக்க. இதை அவசரப்படாதீங்க. என்ன வந்தமா கவக்கு போட மாட்டக்கூடாது. அதாவது நத்தமேடு சந்தியா 6 வருஷம் நல்ல பேர் வாங்கின மைக்செட்டு, நல்ல சிறப்பான மைக்செட், நல்லா போடக்கூடிய ஆளு தான். புரியுதா? அந்த மாதிரி வந்து நீங்க பார்த்து மனசை வச்சு இந்த திரும்பக்கூடூர்ல வந்து எங்களுக்கு ஏண்டா ஆடுறது யாரு வர திரும்பக்கூடூர் மேடையில் வந்து நீங்கள் பார்த்து மனசு வச்சா தான் நாங்கள் பேர் வாங்க முடியும். எங்களை வச்சு நீங்கள் பேர் வாங்கணும், உங்களை வச்சு நாங்கள் பேர் வாங்கணும். நாங்கள் பிழைக்க வந்தவங்க, நீங்களும் பிழைக்க வந்தவங்க, 2 பேரும் ஒன்று சேர்ந்தா இந்த உள்ளூரில் நல்ல பேர் வாங்கிட்டு போக முடியும். நீங்களும் தொழிலாளி, நாங்களும் தொழிலாளி. அதனால் எங்களை விட்டு கொடுத்து காட்டாதீங்க. நாங்களும் விட்டு கொடுத்து காட்ட விரும்பல. நீங்கள் மனசு வச்சா தான் உங்கள் பேர் புகழ் நல்லா ஓடிட்டு இருக்கோம். மர ஏங்க
நீங்க காதல் பண்றீங்களா? ஆமாங்க, நானும் காதல பண்றேங்க. பண்ணுங்க. யாங்க நீங்க முதல்ல காதல பண்ணுங்க. இல்ல எனக்கு என்னமோ ரொம்ப சப்புன்னு இருக்குங்க. யாங்க நீங்க பண்ணுங்க. சரி பரவாயில்லைங்க. அதனால உங்களை பார்க்கும்போது எனக்கு இப்படி தெரியுமா இருக்கு. அத்தை மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன், அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே ஒண்ணு பார்த்ததுமே. இனிமேல நமக்கு இந்த காதல்ங்கிற வேலையே நமக்கு வேண்டாம். ஏன்னா காதல் நம்பி நம்ம வாழ்க்கையில ஏமாந்து போக கூடாது. ஏன்னா சீறி வரும் பாம்பை நம்பு சிரிக்கின்ற பெண்ணை நம்பான கவிஞர் கண்ணதாசன் அந்த மாதிரிங்க சத்தியமா சொல்றேங்க. இந்த பொம்பளை பிள்ளை காதலை வந்து என்னைக்கு நான் வாழ்க்கை நம்புறதே கிடையாது. அதனால நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரேங்க. பாத்து எங்க புள்ளைய பார்த்து பத்திரமா அனுப்பி வச்சுங்க. இல்லங்க சின்ன பிள்ளைங்க ஒண்ணுக்கு போக மாட்டாரு, ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆமாங்க. செல்வா செல்வா இந்த மாதிரி காதெல்லாம் எனக்கு நம்பாதுப்பா. ஏப்பா? ஏன்னா சொல்லுப்பா. கொஞ்சம் இருடா, வந்துட்டு போகுதுடா. ஹலோ 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 பொம்பளை பிள்ளை காதல் நம்பி வாழ்க்கையில் ஏமாந்த நானும் ஒரு ஆளியா? சொன்னா யாரா கேட்கிறா? தூங்காதே அந்த பொண்ணு கிட்ட என்ன கொண்டு போ தனியா, அவ இல்லாம நெஞ்சமாடுது. பூங்காற்று திரும்புமா, ஏ பாட்ட விரும்புமா, பாராட்ட
மடியில் வச்சு தாளாட்ட எனக்கு தாய்மடி கிடைக்குமா? வண்ண நிலவே வையனதியே சொல்லிவிடவா என்ன கதையே? ஏட்டில் இல்லாதது என் கதைதான், யாரும் சொல்லாதது என் நிகழ்தான். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ? துள்ளிவிடுவில்லனகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ? துள்ளிவிடுவில்லனகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? கோவை பணம் அங்கிருக்கே கத்தி வருவில்லையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? இங்கிருக்கே கோவை பணம் அங்கிருக்கே கத்தி வருவில்லையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? எலுமிச்ச கொடியாக இருந்தவளே கை பிடிச்சு இரவெல்லாம் கண்டுடிச்சு இல்லாத ஆசையிலே என் மனசே ஆடவிட்டு போன மச்சான் ஓடவிட்டு போனானே ஓடவிட்டு போனானே. ஊருக்கு தூங்கையிலே நான் உள் மூச்சு வாங்கையிலே ஓசையில் பூங்காற்றே நீரமோடி போய் சொல்லிவிடு. சடவோட்டு என் மனசே ஓட்டு மீன் பிடிக்க வந்தவளே நான் பிடிக்க போறேனே மையெழு கண்ணாலே அவ பொய்யெழுதி போனாலே. ஆசைக்கு ஆசை வச்சு நான் பொருந்தா காதலிச்சு ஓசையில் பூங்காற்றே நீத ஓடி போய் சொல்லிவிடு. வாழைப்பூ திரி எடுத்து வெண்ணையிலே நெய்யெடுத்து ஏழை மக குடிசையிலே ஏற்றி வச்சா ஒரு விளக்கு ஏற்றி வச்ச ஆசையிலே மனசே நான் கொடுத்து நெஞ்ச மட்டும் அங்கிருக்கே நான் மட்டும் இங்கிருக்கே. நான் மட்டும் இங்கிருக்கேன் தாமரை அவள் இருக்கே இந்த சூரிய நான் இருக்கேன் சாட்சி சொல்லு சந்திரனே நீ பொது சொல்ல மாட்டாயோ? பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ? சந்திரனே நீ பொது சொல்ல மாட்டாயோ? நீ
சொல்ல மாட்டாயோ. அன்புள்ள ரசிகர் மக்களே, இதுவரை எங்கள் பப்புன் டான்ஸ் காமெடி பார்த்து ரசிகர்கள், இனி வருவது எங்கள் கையை துவக்கம் என்று நகைச்சுவை கையை துவக்கம் கேட்டுக்கொண்டு இந்த பாடலை பாராட்டி மதிப்புக்கு மரியாதை கூறிய அருமையை நான் பேர் என்ன சேகர் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி எனக்காக அன்பளிப்பு கூறப்பட்டார்கள். அன்னாருக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பில் நன்றி நன்றி வணக்கம் என்று கேட்டுக்கொண்டு ஆமா இடையில வரப்ப ஒரு கொள்கை பாட்டா போடுங்க, ஒரு கொள்கை பாட்டா போடுங்க இடையில வரப்ப. சரி சரி ஒரே பாட்டு முத்துக்கு முத்தக பாட்டு சரி.